ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு தொழில் தொடங்க 15 லட்ச ரூபாய் தராங்க. அது யாருக்கு தர்றாங்க, அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டான்சிட் 7.0 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். இதிலே ஃபஸ்ட்டு என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பாப்பப்பில் என்ன வரும்னா 15 lakhs தர்றது, 10 lakhs தர்றது, இந்த மாதிரி 2 இது காட்டுவாங்க. 15 lakhs யாருக்கு தர்றாங்க அப்படின்னா க்ரீன் டெக் அண்ட் உமன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மற்ற ஸ்டார்ட் அப்லாம் 10 lakhs தர்றதா ஃபஸ்ட்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த மாதிரி வரும். ஓகேயா, இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இதை தான் சொல்லியிருப்பாங்க. இதுவரை டான்சிட் 6.0 தான் வந்திருக்கு. இப்போ 7.0 வந்திருக்கு. அதுக்கு அப்ளைக்கான டெட்லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அதில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்களாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் கம்பல்சரி உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா இருக்குது, இண்டிவிஜுவல் எல்லாமே இன்வெர்ட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நிறையா வெண்டார்ஸ் இருக்கிறது, எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதிலே நீங்கள் போய் அப்ளை பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஹோம் பேஜ்லேயே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க என்னென்னலாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த அப்ளை பண்ணுறதுக்காக டான்சிட்லாம் இதில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, சரி, அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க அப்ளை நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு எண்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா January 15, 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் January 15 நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணி ஆகணும். அப்படி அப்ளை பண்ணலங்கிற ப்ராசஸில் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதி மற்றும் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் வழியாக பசுமை தொழில்நுட்பம், ஊரக வாழ்வாதார மேம்பாடு மற்றும் பெண்கள் முதுமை பங்குதாரர்களாக கொண்ட தொழிலுக்கு 15 லட்சம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு 15 லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. பசுமை ஊரக தொழிலுக்கும் பெண்கள் மூலாதாரமாக இருக்கிறாங்கல்ல, அந்த இதுக்கு 15 லட்சம் தருவாங்க. மற்ற இதுக்கு 10 லட்சம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் பயன்படும் பயன்பாடுகள் ஓராண்டு கால தொழில் வரை பயிற்சி, அதுக்கப்புறம் தொழிலினை வழிகாட்டும் தேசிய மற்றும் பன்னாட்டு ஆதரவுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தமிழ்நாடு புது தொழில் மற்றும் புத்தக இயக்கத்துறையான 3% பங்குகள், உதவிகள் மற்றும் புது தொழில் நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3% நிதி அவங்ககிட்ட இருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படித்து பார்த்துக்கோங்க. ஓகேயா, ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா புத்தாட்சி அதாவது புதிய சிந்தனையோடு செயல்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அதிக அளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் தொழில், இந்த மாதிரி இருக்கிற தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா ஒரு டிஃப்ரெண்ட்டான இனோவேஷன்லேயும் இருக்கணும். நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க
கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸான ஐடியாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை நவ் கொடுத்ததுக்கப்புறம் ஐ எம் ஃபவுண்டர், அதுக்கப்புறம் வந்து ஐ எம் இன்வைட்டர்னு கேட்கும். நீங்கள் வந்து எதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அப்ளை ஃபார் ஃபண்டிங், அதாவது வந்து நீங்கள் வந்து ஃபண்டு வேணுங்கிறதுக்காக அப்ளை பண்ணுறதுனால அப்ளை ஃபார் ஃபண்டிங்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேட்கும். ஓகே. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து ஜாயின் அவுட் கொடுத்து நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு. இதுக்காக வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் அது மாதிரி வந்து இதுக்காக வந்து நெட் சென்டர் இந்த மாதிரிலாம் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேயா. இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு தான். இந்த வெப்சைட் மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டான்சிட் 7.0 அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்க்கான லிங்க்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பாய்.